ஹலோ அன்பானவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, தேர்தல் ஆணையம் கணக்கீடு படிவம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது கரெக்டான முறைப்படி ஃபில் பண்ணுற முறையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மேலும் இது போல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா கணக்கீடு படிவம் பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ இங்கே ஸ்டாம்பில் சைஸில் நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணோம்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களோட வரிசை எண் எல்லாமே இருக்கும். இங்கே QR கோட் இருக்கும், அதை விட்டுருங்க. அதன் பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பிறந்த தேதி உங்கள் தேதி என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தந்தையின் பாதுகாவலின் பெயர்னு போட்டிருப்பாங்க, உங்களோட தந்தை பெயர் ஃபில் பண்ணிக்கோங்க. அது தந்தையின் பாதுகாவலர் அடையாள அட்டை எண், அவங்களோட பேரை அவங்களோட அடையாள எண்ணை, அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கும் டாப்பில், அந்த நம்பரை கீழே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து தாயாரின் பெயர், அவங்களோட புகைப்பட ஓட்டர் ஐடி நம்பர் தான் சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு துணைவரின் குடும்ப பெயர் இருப்பின் அவங்களோட பெயர் எழுதிக்கோங்க. துணைவர் யாரோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து துணைவரின் ஓட்டர் ஐடி, அந்த ஓட்டர் ஐடியை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலம் 20 to 18 to 25 அந்த வயசுக்குள்ளே உள்ளவங்க இந்த மேலே உள்ள இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு மேலே கீழே உள்ள படிவம் இங்கே பார்த்தீங்களா இருக்குது. இது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம்னா, யார் ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 2002 யார் ஓட்டு போட்டிங்களோ அவங்க மட்டும் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காலம் அவங்க மட்டும் தான் ஃபில் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா, வாக்காளரின் பெயரும் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அந்த ஓட்டர் ஐடியோட நம்பரு பழைய ஓட்டர் ஐடியில் இந்த மாதிரி நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. அவங்களோட உறவினரின் பெயர், கணவன் மனைவியாக இருந்தால் கணவரோட பேர் எழுதிங்க, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியோட பேர் எழுதிங்க. இங்கே உறவு முறை என்னவோ அதை எழுதிடுங்க. மனைவியாக கணவன்னா அவங்களோட மாவட்டம் எழுதிங்க, அப்புறம் மாநிலம் எழுதிக்கங்க, சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதிக்கங்க. அதன் பிறகு சட்டமன்ற தொகுதியின் எண் உங்களுக்கு என்னவோ இருக்கோ அந்த இது எழுதிங்க. அதுக்கு பாக எண் உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபில்அப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம். வரிசை எண் இருக்குது, அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டு அவங்களோட உறவினர் பெயர் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உறவினரோட பெயர் எழுதிக்கங்க, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, அதன் பிறகு அவங்க உறவினர் பெயர் கணவராக மனைவியானா இதை ஃபில் பண்ணுங்க. கணவனாக மனைவியாக அவங்களோட பேர் எழுதிட்டு கீழே உறவு முறைக்கு என்னவோ அதை எழுதுங்க. அப்புறம் மாவட்டம் மாநிலம் ஃபில் பண்ணிக்கங்க. சட்டமன்ற தொகுதி இவ்வளோ தான், அப்படியே நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். எல்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இங்கே உங்கள் சிக்னேச்சர் போடுறாப்புல இருக்கும். சிக்னேச்சர் மட்டும் போட்டு இவ்வளோ தான் முறையானபடி இது பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. நன்றி, வணக்கம்.